பயம் உடைய உடல் உயிரில்லாத உடலை விட மோசமானது. ஆலிசன் உட்ப்ரூக்ஸ்னு ஒரு சயின்டிஸ்ட் 2013 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. கெட் எக்ஸைட்டட் ரீஅப்ரைசிங் ப்ரீ பர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி ஆஸ் எக்ஸைட்மெண்ட்னு ஜேர்னல் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் சைக்காலஜியில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குள்ள எக்ஸைட் ஆகும் பொழுது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஜென்ரேட் ஆகுதோ அதே எக்ஸ்பீரியன்ஸை உங்க மனம் வேக வேகமா லேபிள் பண்ண முயற்சி பண்ணுச்சுன்னா, அதை கிராஸ் பண்ண முயற்சி பண்ணுச்சுன்னா, அது பண்ற தப்பான பிராண்டிங்க்கு பேர் தான் ஃபியருங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்குள்ள என்ன நடந்தாலும் சாந்தமா சாட்சியா இருந்து பார்த்தீங்கன்னா அது உண்மையிலேயே என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னு புரியும். ஆனா நீங்க இந்த சாந்தத்தன்மை இல்லாததுனால வேக வேகமா உங்க காக்னிஷன் அத பயம்னு இன்டர்பிரட் பண்ணுது. ஃபியர் அண்ட் எக்ஸைட்மெண்ட் ஷேர் ஐடென்டிக்கல் ஹை அரௌசல் பிசியாலஜி லைக் எ ரேசிங் ஹார்ட், அட்ரினலின் சர்ஜ், எவ்ரிதிங் இஸ் எல்லாமே ஒண்ணுதான். ஆனா உங்க காக்னிட்டிவ் இன்டர்பிரிட்டேஷன் அது என்ன பண்ணுது, வேக வேகமா அதை காக்னைஸ் பண்ற ஹரியில அதை ஃபியராகவும் ஆங்ஸைட்டியாகவும் பிராண்ட் பண்ணிடுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஆக்சுவலா உங்களுக்கு நீங்களே இழைச்சிக்கிற மிகப்பெரிய தீங்கு. ஒன்றும் இல்லைங்க. தினசரி வாழ்க்கையில நீங்க ஃபேஸ் பண்ற பயங்கள்ல இருந்து மெதுவா விடுபட ஆரம்பிச்சிங்கனாலே உங்க உணர்விற்குள்ளே எவ்வாறு பயம் அப்படிங்கிற ஒரு குழப்பமான காக்னிட்டிவ் இன்டர்பிரிட்டேஷன் நடக்குதுன்னு புரிஞ்சிருங்கய்யா. இந்த பயம்ங்கிற ராங்கான காக்னிட்டிவ் இன்டர்பிரிட்டேஷனை தொடர்ந்து நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மற்றவங்க யாரும் இல்லை, உங்களாலேயே உங்களை காப்பாற்றிக்க முடியாது, உங்களை ஹேண்டில் பண்ணிக்க முடியாது.